நேற்று கிளாஸில் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஜரி த்ரெட் வச்சு நம்ம ஒர்க் வந்து பார்த்தாச்சு சரியா. டே 2 வரைக்கும் நம்ம 8 கிளாஸ் வந்து முடிச்சிருக்கோம். நான் இன்றைக்கி வந்து 9th கிளாஸ் ஓகேயா, நம்பர் 9 ஓகே. இப்போது இந்த சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2 த்ரெட்டு ஒரே டைமில் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணாலுமே எந்த ஒர்க் போட்டாலுமே 2 த்ரெட்டு ஒரே கலரில் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்னாலே ஸ்டார்டிங் நம்ம என்ன ஸ்டிச் போட்டோமோ அதே ஸ்டிச் தான் போட போகிறோம் இன்றைக்கி. அதே மெத்தட் தான், அதே தான், ஆனால் 2 த்ரெட்டு வரும். சரிதா? 2 த்ரெட்டுன்றது உன் மைண்டில் நீ கொண்டு வந்துக்கூடாது. சிங்கிள் த்ரெட்டாக ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணுறேன் சரிதா. க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ரவுண்டு கொடுக்குறேன்னா சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணதில் வந்து தள்ளி வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, நாட் வெளியில் தெரியாத அளவுக்கு இன்னமும் நாட் போடும் சரியா. அப்புறமா வந்துட்டு இதுலேயே டே 2 ஃபஸ்ட்டு நீ இதை செயின் ஸ்டிச் முடிச்சுட்டு ரவுண்டு பாக்ஸு ஃப்ளவர் போடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி டே 3ல் வந்து 10 நம்பர் 10 ஸ்டிச் பார்த்தோன்னா சேம் இதே தான், டபுள் செயின் ஸ்டிச். நம்பர் 11 ஸ்டிச் நேம் பார்த்தோன்னா இப்போ நம்ம 3 நாள் கணக்குக்கு 12 கிளாஸ் வந்து முடிச்சிருக்கோம். நான் இப்போ வந்து பார்த்தேன்னா அடுத்தது இந்த 3 ஸ்டிச்சஸை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம சில்க் த்ரெட்டில் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஓகேயா. ரொம்பவே முக்கியமான ஸ்டிச் ஆரி ஒர்க்கில் ரொம்ப முக்கியமான ஸ்டிச் ஓகேயா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போட போகிறது டபுள் செயின் ஸ்டிச் ஓகே. டபுள் செயின் ஸ்டிச்சில் செயினை லாங்காக எடுக்கிறோம். லாங்காக எடுத்துகிட்டு சென்டர்லேருந்து அகெயின் ஒரு ஸ்டிச்.
இது டார்க் கலர்ன்றதுனால தெரியல, ம். இல்லைன்னா அதே மாதிரி இதுவும் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது ஜிக்ஜாக் ஸ்டிச். சின்ன சின்னதாக எடுத்துட்டு இங்கே ஒன்று, ஆப்போசிட் ஒன்று, இங்கே ஒன்று, ஆப்போசிட் சைடு. புரியுதா? ம். அதே ஜிக்ஜாக் ஸ்டிச் தான். ஓகேயா? ம். சரி த்ரெட்டில் போட்டு அதே அதே தான். ஓகேயா? ஓகே. த்ரெட்டு மட்டும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தான் இருக்கணும். புரியுதா? ம். நம்ம எது போட்டாலுமே டபுள் த்ரெட் தான் போகணும். சில்கில் எது போட்டாலுமே டபுள் தான் போடணும். சிங்கிள் த்ரெட்டில் நம்ம யூஸ் பண்ணணும். சிங்கிள் த்ரெட்டில் நீ போடவே முடியாது. இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். ஓகே. ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து வந்து கீழே இழுத்து லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மேலே போயிட்டு சென்டர் வந்துட்டு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். மேலே போயிட்டு சைடில் போயிட்டு மேலே போயிட்டு சென்டர் வந்துட்டு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். இப்படி வந்துட்டு மேலே போயிட்டு சென்டர் வரணும். புரியுதா? ஓகே. இன்னைக்கு கிளாஸ் போகிறோம். ஓகே, நம்ம ஓவராலாக வந்து டே 3 வரைக்கும் 12 ஸ்டிச்சஸ் வந்து முடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ